இருந்தாலும் ஒரு மகா கவி. இவ்வளவு பேசுறதுக்கு அப்புறம் நீங்க திருப்பி முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும்னா உங்களுக்கு சீமானுக்கு வித்தியாசம் இல்லை. மகா கவி என்பதற்கு உங்ககிட்ட எந்த ஆதாரமும் இல்லை. எந்த ஆதாரமும் இல்லை. மகா காவி தான் நிரூபிச்சிருக்கிறேன். நீங்க திருப்பி வந்து கடைசியில வந்து என்னதான் இருந்தாலும் அப்படின்னு வந்து கடைசியில வந்து மகா கவி. சமூக கண்ணோட்டத்தை சொல்றேன். நான் அவரோட அரசியல் பின்புலத்தை சொல்றேன். அது அவர்கிட்ட இருக்குது, நிறைந்து இருக்குது. அவர்கிட்ட வந்து கவித்துவமான வார்த்தைகள் இருக்குது. சிறப்பா சொல்லணும்னா ஒன்றும் இல்லை. பாரதியார் யார் அப்படின்னா அவரு கவிதை எழுத தெரிந்த முதலாம் ராமகோபாலன். அதான் பாரதியார். இதை நான் முதல்ல 3 வருஷத்துக்கு முன்னாடி போஸ்டிங்கா கூட போட்டிருந்தேன். ராமகோபாலன் பின்னால என்னெல்லாம் பேசுறாரோ உரைநடையா மேடையில் அதை கவித்துவமாவே முன்னாலே பேசியிருக்கிறாரு தான் பாரதியார். அப்ப நெருக்க பிடிச்சி பாத்தீங்கன்னா ஐடியாலஜிக்குள்ளார எல்லாரும் சமம்னு ராமகோபாலன் சொல்லதான் செய்யறாரு. எல்லாரும் அவரு தான் சொல்றாரு. நெருக்கி பிடிச்சி பாத்தீங்கன்னா சமஸ்கிருதம் மேன்மையானது, ஆரியம் தான் மேன்மையானதுங்கிற கண்ணோட்டம் 2 பேர்ட்டையும் பொதுவா இருக்குது அப்படிங்கிறது அதோட இயல்பு. அதே மாதிரி பெண்கள் இதெல்லாம் பேசியிருக்காரு, நிறைய பேசியிருக்கிறார். வேத காலத்து பெண்கள், மைத்ரேயி, சீதா, இவங்களை பற்றியெல்லாம் பேசியிருக்கிறார். பெண்கள் பெருமை குறித்து நிறைய பேசியிருக்கார். வெளிநாட்டு பெண்களின் புகழ் பற்றியெல்லாம் பேசியிருக்கிறாரு. ஆனால் 1912 இந்தியாவின் தென்னிந்தியாவின் முதல் மருத்துவராக பட்டம் பெற்றது முத்துலட்சுமி அம்மையார். தமிழ்நாட்டில் தான் அவர் வாழ்ந்த இந்த பகுதியில் தான் மருத்துவமாக அவங்க முதல் பெண் மருத்துவராக வந்தாங்க. அவங்கள பற்றி ஒரு வார்த்தை கூட குறிப்பிடவே இல்லை, ஒரு வார்த்தை கூட எழுதவே இல்லை. 21 வரைக்கும் அவர் இருந்திருக்கிறார். அந்த அம்மா பட்டம் பெற்றது ரகசியமா இல்லை. அது எல்லா பத்திரிகையும் செய்தி. இவர் பத்திரிகையாளர் வேற, மற்றவங்களுக்கு கூட தெரியாமல் இருந்திருக்கும். பாரதிக்கு தெரியாம இருந்திருக்காது. பத்திரிகையில செய்தி வந்திருக்குது. எல்லாரை விடவும் நெருக்கமா பாரதிக்கு தெரிந்திருந்தும் முதல் பெண் மருத்துவரான முத்துலட்சுமி அம்மையார் பத்தி ஒரு வார்த்தை கூட அவர் எழுதல அப்படிங்கிறது ஒண்ணு. அதே போல் பாரதி வந்து எப்படி இப்ப இன்னைக்கு இந்த மேடையில் அவர் சீமான் பேசினார்னா சொல்றீங்கல்ல, நல்லா கடிஞ்சீங்க. பாரதி வெள்ளக்காரனுக்கு கடிதம் எழுதி கொடுத்துட்டு வந்ததுக்கு பிற்பாடு அவர் எடுப்பாவும் இருக்கணும், அதே சமயத்துல வெள்ளக்காரனை பகச்சிக்கும் கூடாது என்பதனால என்ன பண்றாருன்னா திராவிட இயக்கம் அல்லது நீதி கட்சி இருக்குல்ல, நீதி கட்சி கடுமையா சாடுறாரு. கடுமையா தேச துரோகிகள் அப்படி இப்படின்னு சொல்லுவதன் மூலமாக தன்னை ஒரு தேசப்பற்றாளன் சுதந்திர போராட்ட வீரர் மாதிரி செத்திருக்கிறாரு. அதனால வெள்ளக்காரன் நீங்க தப்பா நினைச்சிடாது, நான் சொன்னது இவங்கள தான் சொன்னேங்கிற துணியோட என்ன பண்றாரு சொல்றாரு. அதே தான் சீமான் மாதிரி ஆட்கள். நல்லா பாருங்க, இவங்களும் அதே மாதிரி திராவிட இயக்கத்தை பேசுறது. பாரதிய ஒன்லைன்ல சொல்லுங்கன்னா அவரோட அடிப்படை இதுக்கு மாறா அவர் இது சிந்திக்க மாட்டார். வேதத்துக்கு மாறா, 4 வர்ணத்துக்கு மாறா, சமஸ்கிருதத்துக்கு எதிரா, இந்து தர்மம்னு சொல்லப்படுற இதுக்கு எதிராக அவர் எதையும் யோசிக்க மாட்டாரு. இன்னைக்கு பாஜக சொல்லுகிற எல்லா விஷயமும் பாரதி முன்னமே நடைமுறைப்படுத்தணும்னு சொன்ன விஷயம் 100 வருஷத்துக்கு முன்னாலேயே.